இதில் சாவி பஞ்சு பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே திறந்துடும். இந்த சைடில் அமுக்கினா தான் கதவை திறக்க வரும். ஓ, இது யாருக்கும் தெரியாது. புதுசாகவும் செஞ்சு கொடுப்பீங்களா இல்ல எப்படி? ஆள் இல்லை, செய்யறதுக்கு ஆள் இல்லை. கதவை சாத்திட்டோம்னா அப்படியே லாக் ஆயிரும். திண்டுக்கல் பட்டகம் சொல்லுவாங்க. இது வந்து செட்டியார்கள் வண்டி. இது டபுள் டோர், ரெண்டு பக்கம் கஜலட்சுமி இருக்கும். இதில் வந்து பெரும்பாலும் அவங்க தயார் பண்ணி இதில் சீக்கிரட்டாக தயார் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இதில் ஒரு சாவி, இதில் ஒரு சாவி வரும். இது திறக்கணும்னா சாவி பஞ்சு பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே திறந்துடும். இந்த கைப்பிடி திறக்கிறதுக்கு இதுக்கு ஒரு சாவி, இதுக்கும் ஒரு பஞ்சு பண்ணணும். இது திறந்துடும். ரெண்டு பக்கம் திறந்துருக்கு. இந்த கதவை திறக்கணும் இப்படி திறக்க வராது. இந்த சைடில் அமுக்கினா தான் கதவை திறக்க வரும். ஓ, இது யாருக்கும் தெரியாது. வித்தியாசமா வேற லெவல்ல கிரியேட்டிவா பண்ணி. ஆமாம், அந்த காலத்தில் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. இதே இந்த பக்கம் திறக்கணும்னா இந்த கைப்பிடி அமுக்கினா தான் கதவை திறக்க வரும். அடேங்கப்பா. ரெண்டு இந்த கதவை திறக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே அரையாக இருக்கும். எவ்வளோ ரெண்டு சைடும் பூட்டு போட்டாச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த கதவை திறக்கவே வராது. எல்லா இதுக்கு பின்னாலேயும் கதவு இருக்குது, டோர் இருக்குது. எதுக்கு பின்னாடியா? பின்னாலேயும் இருக்குது. இதுக்கு பின்னாலேயும் கதவு டோர் இருக்குது. சீக்கிரட்டாக எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பெட்டிகளை நம்ம யூஸ் பண்ணோம்னா அவங்களுக்கு திருடங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. புதுசாகவும் செஞ்சு கொடுப்பீங்களா இல்ல எப்படி? புதுசா வராது, செய்ய முடியாது. ஆள் இல்லை, செய்யறதுக்கு ஆள் இல்லை. இந்த மெத்தேடுல செய்யறதுக்கு ஆள். இந்த கதவை சாத்திட்டோம்னா அப்படியே லாக் ஆயிரும். ஆனா இதை புதுப்பிச்சு பண்ணி கொடுக்கலாம். பழமையா வச்சிருந்து நம்ம கொடுக்குறோம். வெயிட் நல்லா வெயிட். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 டன் வெயிட் இருக்கும். அவ்வளோ வெயிட் இருக்கும். செட்டியார் வீட்டுக்குள்ள நிலைக்கு உள்ள வச்சு இதை கவர் பண்ணிடுவாங்க. இதை எடுக்கணும்னா நிலையை கட் பண்ணாதான் நம்ம வெளியில கொண்டு வரலாம். அந்த மாதிரி வச்சிருப்பாங்க.